ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். திரு ஆதனூர் ஆண்டளந்த ஐயன் திருத்தலம் தலத்தின் சிறப்புகள் பகுதி 5. இவ்வாறு ஓடி வந்த வணிகர் ஆதனூரில் பள்ளி கொண்ட திருமாலாக மரக்கால் ஓலை எழுத்தாணி சகிதமாக காட்சி கொடுத்தார். திருமால் ஓடி வரும்போது ஆதனூருக்கு அருகில் உள்ள ஒரு ஊரில் இருந்து ஓலை எடுத்தார். அந்த ஊர் தற்போது ஓலைப்பாடி என்று வழங்கப்படுகிறது. கம்பீரமாக நடந்து வந்த இடம் விஜயமங்கை என்றும், ஓடி வரும்போது ஆழ்வார் வருகிறாரா என்று திருமால் திரும்பி பார்த்த இடம் திரும்பூர் என்றும், ஆழ்வார் தன்னை தொடர்ந்து வருகிறாரா இல்லையா என்று மயங்கி நின்ற ஊர் மாஞ்சு போனதால் மாஞ்சேரி என்றும், மரக்காலுக்குள் கை வைத்த ஊர் வைகாவூர் என்றும், திருமால் புகுந்த ஊர் பூங்குடி என்றும், அமர்ந்தது ஆதனூர் என்றும் வழங்கப்படுகிறது. இன்றும் கூட இந்த ஊர்கள் அதே பெயரில் வழங்கப்படுகிறது. திருவரங்கநாதனைப் போலவே இவ்வூர் திருமாலும் திகட்டாத பேரழகுடன் திகழ்கிறார். நன்றி. ஹரே கிருஷ்ணா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.